ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது ஆவணி மாதம் 15ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய மிக 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 சிறப்பான ஒரு நல்ல நாள். பிரதோஷம், அதுவும் சனிக்கிழமை வருகின்றது, மகா பிரதோஷம். எனவே தயவுசெய்து அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகரிக்கும், கடன் சுமை குறையும், கண்டிப்பாக மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 இன்று சந்திராஷ்டம் என்று பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம் தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரத்தில் விட்டு கொண்டு போனீங்கன்னா இந்த நாள் மிகச்சிறப்பாக இருக்கும். 31/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 31/8/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கின்ற இடங்களில் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. அனைவரிடத்திலும் அனுசரித்து போங்க. மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. பெரியோருடைய ஆலோசனை உங்கள் மனதில் பெரிய மாற்றத்தை இன்று ஏற்படுத்தும். அதே போல் வியாபாரம் நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்குவது, சொந்த வீடு வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷபராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு புதுவிதமான எண்ணங்கள், தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக வரும். அரசு சார்ந்த உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகும். பழைய கவலைகள் மனதில் வந்து வாட்டும். ஏதாவது இழந்ததைப் போலவே தோன்றி கொண்டு இருக்கும். புதிய முதலீடு போடும்போது தயவுசெய்து சிந்தித்து செயல்படுங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடம் அனுசரித்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. கூட்டாளிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க. யாரை பற்றியும் யாரிடமும் புறம் பேசாதீர்கள். அது அடுத்தது எதிர்காலம் குறித்த ஒரு விதமான குழப்பம் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நெருக்கமானவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் சேரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மாற்றமான நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனையும் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நல்ல நாள் இருக்கிறது. பெரியோர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. விட்டு போன சொந்தங்கள் விரும்பி சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பற்றி அனைத்துடைய புரிதல்களும் ஏற்படும். அனைவருடைய புரிதல்களும் இன்றைக்கி கிடைக்கும். உங்கள் பலம் என்ன பலவீனம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. செய்கின்ற வேலையில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவரும் அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை தோன்றும். இந்த நாள் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக வரும். முதலே திட்டமிட்டு கொள்ளுங்கள். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும்
மேலதிகாரி சக ஊழியருடன் அனுசரித்து போவது நல்லது. பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு புதிதாக அறிமுகம் ஆவாங்க. உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்புகள், பாராட்டுகள் அலுவலகத்தில் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். பொன் பொருட்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும். வேலை மாற்றம், இடமாற்றம் யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணியில் இருப்பவர்கள் பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் மாத்திரம் பலதர யோசித்து அனைவருடைய ஆலோசனை கேட்டு எடுப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாக்கா உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் கிடைக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கு செயலுக்கு உண்டான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமை மதிப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். அதே போல் சோழி பிரசனம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.